ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கடலையை கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அது நமக்கு லாஸ்ட்டில் தேவைப்படும். கடலை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடைச்சட்டி வச்சாச்சு. நான் இன்றைக்கி இரும்பு வடைச்சட்டியில் செய்கிறேங்க. இதை நான் புதுசாக வாங்கி இப்போ தான் பழக்கி வச்சுருந்தேன். இந்த காயெல்லாம் இதில் செஞ்சால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச உடனேயும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய் ஃபுல்லாக அதில் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் இன்றைக்கி. உங்களுக்கு வேணால் நீங்கள் வரமிளகாய் கட் பண்ணி போடலாம், இல்லைன்னா இடித்து கூட போடலாம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன், சர்வீஸுக்கு கொடுக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெலாம் பட்டால் கொல கொலன்னு ஆயிரும். அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க. ஆயிலே நல்லா அது வதங்கணும். அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வேர்க்கடலையை ஃபுல்லாக தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறோம். அதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப பவுட்ரு பண்ண வேண்டாம், சும்மா ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வதங்கிட்டுருக்கு. அதை உங்களுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பில் தீயை கம்மியாக வச்சுட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை பவுட்ரு பண்ணியாச்சு. பார்த்திங்களா எப்படி வதங்கியிருக்குன்னு? இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலர் மாதிரி வரணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெயிலே வதங்கியிருக்கு ஃபுல்லாக. இப்போ நம்ம அந்த வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்திக்கிறேன். இது எதுக்குன்னா, அந்த கொஞ்சம் லைட்டாக வலுவலுன்னு இருக்குல்ல, அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அரிசி இது மாதிரி வறுத்து நம்ம அதை பவுட்ரு பண்ணி லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா ட்ரை ஆயிரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நாங்கள் அடிக்கடி செய்கிற டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் வந்து வெண்டைக்காய் கொல கொலன்னு இருக்குன்னு சொல்லி செய்யவே மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.